இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் அது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் போட்டதாகத்தான் பொருள். அதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த இரட்டை இலை ஜெயலலிதா காலத்தில் இருந்த இரட்டை இலை இல்லை. இந்த இரட்டை இலை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த இரட்டை இலை இல்லை. இது மோடியிடம் அடமானம் வைக்கப்பெற்ற இரட்டை இலை, அமித்ஷாவிடம் அடமானம் வைக்கப்பெற்ற இரட்டை இலை. இரட்டை இலையில் ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அது பிஜேபி இங்கே வளருவதற்கு வாய்ப்பளித்துவிடும், அல்லது பிஜேபியே இங்கு ஆட்சி அமைப்பதற்கு வழிவகுத்துவிடும். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு மட்டுமல்ல, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் உண்டு. அதனால்தான் இந்த கொளுத்தும் வெயிலில் உங்களை தேடி வந்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் நினைத்தால் தமிழ்நாட்டு அரசியலின் தலைவிதியையே தீர்மானிக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இவர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள், யாரை எதிர்க்கிறார்களோ அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை நாம் தேர்தலுக்கு தேர்தல் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இப்படியெல்லாம் நாம் கவனமாக நம்முடைய காலத்தில் அடியெடுத்து வைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நமக்கென்று ஒரு சொந்த சின்னத்தையும் வென்றெடுத்திருக்கிறோம். சும்மா வந்துவிடவில்லை, சும்மா வந்துவிடவில்லை சுதந்திரம் என்பார்கள். ஆகவே இன்றைக்கு சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலே இணைந்ததால் 2 எம்பியில் நாம் வெற்றி பெற்றோம். திமுக கூட்டணி நமக்கு 2 இடங்களை தந்து நம்மை வெற்றி பெற வைப்பதற்கு அவர்களும் பாடுபட்டதனால்தான் 2 எம்பிக்களை நாம் வென்றதால் தான் அங்கீகாரம் கிடைத்தது.